ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் பார்ட் 3ல் 10 5 மார்க்கையும் அட்டன் பண்ணக்கூடிய வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்கள் தங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் வரக்கூடிய மார்ச் 8 திங்கக்கிழமை சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதில் பகுதி 3ல் 10 5 மார்க்கையுமே நீங்கள் உறுதியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை நீங்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட்டு வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 42 வரைக்கும் 14 5 மார்க் இருக்கும். நீங்கள் 10 அட்டன் பண்ணணும். 29வது கேள்வி ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபில் கொஸ்டின். அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் எல்லாமே கலந்து 5 1 மார்க்ஸ் வரும். 32வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் 4 மார்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிவ் ரீசன் கொஸ்டின். 41வது கேள்வி டைம் லைனை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஈவெண்ட் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1950 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான 5 நிகழ்வுகள் தான் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 42வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். அது வேர்ல்டு மேப்பு கேட்கலாம், இந்திய மேப்பு கேட்கலாம். வேர்ல்டு மேப்பு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்து கொண்ட முக்கியமான நாடுகள். அதே மாதிரி இந்திய மேப் கேட்டாங்கன்னா புரட்சிகள் நடந்த இடங்கள் கேட்பாங்க. மீரட், பராக்பூர், ஜான்சி, சௌரி சௌரா, பம்பாய், தண்டி, வேதராணியம், இந்த மாதிரி பிளேசஸ் ஃபுல்லாக தயவுசெய்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது அல்லாமல் தியரி கொஸ்டினில் நம்ம வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 கேள்விகள் ஷியூராக அட்டன் பண்ணலாம். இது மட்டும்தான் வரப்போகுது, இதுதான் ரிப்பீட் ஆக போகுது, தயவுசெய்து பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பாடங்களுக்கு வந்து நான் ரீட் அவுட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டண்டான உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய காசஸ், முதல் உலகப் போருக்கான காரணங்கள். வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, 2ஆம் உலகப் போருக்கு விளைவுகள், செகண்ட் வேர்ல்டு வாருடைய எஃபெக்ட்ஸு, ஐக்கிய நாடு சபையினுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவேரை கண்டிப்பாக படிங்க. ஈவேரா ஒரு பெண்ணியவாதி, சுயமரியாதை இயக்கங்கள், 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் வந்து பெண்கள் மேம்பாட்டிற்கு ஆற்றிய பணிகள், 19th செஞ்சுரி சோஷியல் ரிஃபார்மர்ஸுடைய ஒர்க்ஸு, கட்டபொம்மன் வீரதீர செயல்கள், இந்த கேள்வி படிங்க. அப்படி இல்லைன்னா சிவகங்கையுடைய துன்பகரமான நிகழ்ச்சி, ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை, வேலூர் ரிவோல்ட் 1806 நடந்த வேலூர் புரட்சியின் விளைவுகள், 1857 ஆண்டு பெருங்கழகத்தினுடைய விளைவுகள், தோல்விக்கான காரணங்கள். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் என்ன கேட்டாங்கன்னா இந்த 1857 பெருங்கழகத்துடைய தோல்விக்கான காரணங்கள் கேட்டாங்க. ஸோ நான் அந்த ரிவோல்ட்டுடைய நம்ம காசஸை படிக்கும்போது அதற்கு என்ன தோல்விக்கான காரணங்கள் தயவுசெய்து புக்கின் கொஸ்டின் படிங்க. காந்தியடிகள், இது வந்து காந்தியன் ஃபேஸில் வரக்கூடிய முக்கியமான கேள்வி. காந்தியடிகள் மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள். காந்தி மாஸ் லீடர், இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டுடைய சட்ட மறுப்பு இயக்கத்தில் முக்கிய பங்கு, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்த கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஜியாகிரஃபியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையுடைய உட்பிரிவுகள் முக்கியத்துவம், மவுண்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், அதோடைய இம்பார்ட்டன்ஸ், தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்தியன் ஃபாரஸ்ட்டு, அதோடைய முக்கியத்துவம், இந்திய மண் வகைகள், பண்புகள், பரவல், சாயில், நம்ம இந்தியன் சாயிலுடைய டைப்ஸு, கேரக்டர், ஸ்ப்ரெட் ஓவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் கேட்குறாங்க, அர்பனைசேஷன். இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்திய சாலைகளுடைய வகைகள், இந்திய டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸு, சாலை பாதுகாப்பு விதிகள், இந்த 2 கொஸ்டினில் 1. அதே மாதிரி காவேரி ஆறு குறித்து எழுதுக. இது அல்லாமல் புக்கின் கேட்டாங்கன்னா வேறு கேள்விகள், வேறு என்னென்ன ஆறுகள்லாம் கொடுத்துருக்கோ தயவுசெய்து புக்கின் டாப்பர்ஸ் வந்தால் படிச்சுக்கோங்க. தீபகற்ப ஆறுகள், ரிவர்ஸ், பெனின்சுலார் ரிவர்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின். ஆனால் லாஸ்ட் இயர் என்ன கேட்டாங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள் வந்து கேட்டாங்க. ஸோ அதை படிங்க. தமிழ்நாட்டினுடைய கனிம பரவல், தமிழ்நாட்டுடைய நீர் ஆதாரங்கள், தமிழ்நாட்டுடைய நெசவு தொழில், இந்த 3 கொஸ்டின்லேருந்து 1 ரிப்பீட் ஆகுது. இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள், அடிப்படை உரிமைகள், இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி ரிப்பீட் ஆயிரும். அதே மாதிரி மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர், இந்திய பிரதமர், கவர்னர், சுப்ரீம் கோர்ட்டுடைய பணிகள், அதிகாரங்கள்லேருந்து ஒரு கேள்வி உறுதியாக வரும். ஜிடிபி கணக்கிடக்கூடிய முறைகள், எம்என்சியுடைய நன்மை தீமைகள், இந்த மாதிரி வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாம் நாளை மறுநாள் எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ நல்லபடியாக படிங்க. இதனுடைய தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். தயவு செய்து இந்த 10 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதை படிங்க. 50 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் 10 2 மார்க் அட்டன் பண்ணக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் பேங்க், 8 மார்க் கொஸ்டின் பேங்க், மேப் 1 மார்க்கெல்லாம் நம்ம தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். 10th சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் வந்து சென்டம் படிங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.